ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் ரெசிபி பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. நாம் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபிக்கு 1 டீஸ்பூன் ஆயில் இருந்தாலே போதும், சூப்பரான ரோஸ்ட் ரெடி ஆகிடும். இப்போ காலிஃப்ளவர் ஃபஸ்ட்டு இது போல் ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணி அதில் பீசஸ் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க. அது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சு ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதில் உள்ள ஜெர்ம்ஸ்லாம் நல்லா வந்து உங்களுக்கு போயிடும். ஸோ நல்லா குக் ஆகிடும். இதிலே வந்து உங்களுக்கு 60% வரையுமே நல்லா குக் ஆகிடும். அதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நல்லா ஆற விடுங்க. ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இது கூட மசாலாஸ் ஆட் பண்ணலாம். மிளகாய்த்தூள், உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட மிளகு சீரக பொடி ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு சீரகம் ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து இது போல் கோர்ஸ் பவுடர் அரைச்சி அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். இது கூட அரிசி மாவு ஃபைனலாக ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு கூடவே நீங்கள் மைதா மாவு அப்படி இல்லைனா கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்து ஆட் பண்ணலாம். இன்றைக்கி நான் அரிசி மாவு மட்டும் தான் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா மேரினேட் பண்ணி ஊற வச்சுருங்க. இப்போ காலிஃப்ளவர் வந்து நம்ம பொரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் மட்டும் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து காலிஃப்ளவர் எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 5 to 6 மினிட்ஸ் நீங்கள் ரோஸ்ட் பண்ணாலே வந்து உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். இது வந்து ஆல்ரெடி நமக்கு குக் ஆகிருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் ஆகிடும். இதுக்கு அதிகமான ஆயில் தேவைப்படாது. ஸோ ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். காலிஃப்ளவர் பஜ்ஜி இதெல்லாம் நம்ம போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அதிகமான ஆயில் உங்களுக்கு கன்சப்ஷன் ஆகும். ஸோ இது போல் ஆயில் கம்மியாக நீங்கள் ஃபுட் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபி மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். காலிஃப்ளவர் நம்ம எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணாலுமே ஃபஸ்ட் அது போல் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய ஜெர்ம்ஸ்லாம் நமக்கு வந்து கில் ஆயிரும். இப்போ சூப்பராக நமக்கு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து தயிர் சாதம் கூட சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். பசங்க நல்லா விரும்பி சாப்பிட்டு வருவாங்க. அப்படி இல்லைனா சுட சுட எக் ரைஸ் கூட சாப்பிட்டிங்கனாலும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ இது போல் காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது உங்களுக்கு பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இது போல் டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் ஒன் டைம் கோ த்ரூ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.